Hello all, welcome back after a short commercial break. Trade payables and other current liabilities அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஆடிட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே, liability சைடில் borrowings பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கரெக்டாக? அது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்கும்னு பார்த்தோன்னா ட்ரேட் பேயபிள்ஸ் இருக்கும், அதர் கரண்ட் liabilities இருக்கும், டெஃபர்ட் பேமெண்ட் கிரெடிட்ஸ் இருக்கும், ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அசட் சைடு இல்லாமல் லயபிலிட்டி சைடில் பாரோயிங்ஸை தவிர மற்ற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு லயபிலிட்டியை எப்போ நம்ம கரண்ட் லயபிலிட்டின்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய கால அவகாசம் இருக்கும் இல்லையா, அது 12 மந்த்ஸுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கரண்ட் லயபிலிட்டின்னு சொல்லுவோம். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, அதை நம்ம எந்த பர்பஸ்க்கு ப்ரைமரியாக வச்சுருக்கோம் அப்படின்னா, நார்மல் ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஆஃப் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அதை வச்சுருக்கோம் அப்படின்னா அதை கரண்ட் லயபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? உதாரணத்துக்கு ஷார்ட் டேர்ம் டெட், டிவிடெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது, எக்ஸட்ரா. ஓகேவா? நம்ம அசட்ஸை வெரிஃபை பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு லைபிலிட்டிஸை வெரிஃபை பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட். அது கடன் தானே, நம்ம தர வேண்டியது தானே அப்படின்ட்டு நினைக்கக்கூடாதுன்றாங்க. ஆமாம், இப்போ ஒரு லயபிலிட்டி அண்டர் ஸ்டேட்டடாவோ ஓவர் ஸ்டேட்டடாவோ இருக்குது அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அந்த என்டிட்டியோட ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸை கரெக்டாக காட்டாது, அது ஃபேராக இருக்காது, ட்ரூவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உண்மையாலுமே அந்த லயபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதா பீரியட் எண்டில் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் சரி, அந்த இன்வாய்ஸ் ஒரே ஒரு தடவை தான் ரெக்கார்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தர வேண்டிய பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரல் லெஜரில் போய் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஜென்ரல் லெஜரில் ஆட்டோமேட்டிக்காக போய் ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்க்க சொன்னாங்க இல்லையா. அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா பேயபிள் ஏஜிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வாங்கி இது தனியாக ஒரு ரிப்போர்ட் தருவாங்க, எவ்வளோ நம்ம பேயபிள் இருக்குது அப்படிங்கிறது. அதையும் இதையும் நம்ம ட்ரேஸ் பண்ணி பேலன்சஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கன்சைல் பண்ணி பார்த்துக்கலான்றாங்க. ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ரெக்கன்சைல் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ரெக்கன்சைல் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இது ரிலேட்டடாக லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதோட ஜேர்னல் என்ட்ரிஸை நம்ம ஸ்பெஷலாக ரொம்ப கேர்ஃபுல்லாக எக்ஸாமைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர். ஓகே, இது பாரோயிங்ஸில் நம்ம யார் நமக்கு கடன் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்குற மாதிரி படித்தோம். இது சின்ஸ் இது பேயபிள்ஸ் அப்படிங்கிறதுனால வெண்டார்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வெண்டார்ஸ் கிட்ட நம்ம டைரெக்டாக ஆர் இண்டிபெண்ட்டாக போய் கேட்கணும், கன்ஃபார்ம் பண்ணணும், உங்களுக்கு இந்த என்டிட்டி எவ்வளோ அமௌண்ட் இன்னும் தர வேண்டியது இருக்குது, ரிப்போர்ட்டிங் பீரியட் எண்டில் எவ்வளோ அமௌண்ட் இன்னும் உங்களுக்கு தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் இண்டிபெண்ட்டாக கேட்கணும். கிளைண்ட் மூலியமாக கேட்காம நம்மளே டைரெக்டாக போய் அந்த பார்ட்டிக்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அதில் இன்னொரு சப் பாயிண்ட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஆல் சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த பேயபிள் பேலன்சஸ்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கோ அது எல்லாத்துக்குமே இந்த டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜரை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் பீரியட் எண்டில் பார்க்குறோம். ஓகேவா? பீரியட் எண்டில் எந்தெந்த பேலன்ஸ்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கோ அதுக்கெல்லாம் டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் பண்ணணுன்றாங்க. அடுத்து ஒரு சப் பாயிண்ட் சொல்கிறாங்கன்னு சொன்னல, அது என்ன அப்படின்னா, ஈவன் தோ அந்த பீரியட் எண்டு பேலன்ஸ் நாட் சிக்னிஃபிகண்ட், பீரியட் எண்டில் அது பெரிய அமௌண்ட் இல்லை, சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் டியூரிங் தட் பீரியட்
அந்த வருஷத்துக்குள்ளே பார்க்குறப்ப அவங்க மெட்டீரியலாக அவங்கள்ட்ட நிறைய பர்ச்சேசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா பீரியட் எண்டில் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் பண்ணணும். பீரியட் எண்டில் சிக்னிஃபிகண்ட்டாக இல்லாட்டியும் அந்த ஹோல் பீரியடில் அந்த இயர் ஃபுல்லாக பார்க்குறப்ப மெட்டீரியல் பர்ச்சேசஸ் அவங்கள்ட்ட நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டைரக்ட் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம ஏதாவது கிளைண்ட்டோட துணை இல்லாமல் பண்ணணும்னு தான் சொன்னேனே தவிர கிளைண்ட்டுக்கு தெரியாமல் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஸோ கிளைண்ட்டோட கன்சென்ட்டு கேட்டுட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சில சுச்சுவேஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா என்டிட்டி வந்துட்டு வேண்டாம், இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்லாம் வாங்காதீங்க, ஒரு சில ட்ரேட் பேயபிள்ஸ் லிஸ்ட்டு தரோம், அந்த ட்ரேட் பேயபிள்ஸ் கிட்ட மட்டும் கன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேசஸில் நம்ம கன்சிடர் பண்ணணும், அது வந்துட்டு வேலிடான ஒரு ரீசனாக இருக்கா அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு அப்படின்றத கன்சிடர் பண்ணணும். ஆமாம், வேலிடாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணுறோம்ல அதோட நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் எல்லாம் வந்துட்டு ஆடிட்டர் வந்து ரீகன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டோட ரெப்ரசன்டேஷன்ஸை எவ்வளோ நம்பலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம்ல அதையும் ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ டு சம்மரைஸ் இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டோட கன்சென்ட்டை கேட்டுட்டு தான் டைரக்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில சுச்சுவேஷனில் மேனேஜ்மெண்ட் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது அவங்க ரீசனபிள் கிரவுண்ட்ஸில் சொல்கிறாங்களான்னு செக் பண்ணணும். அது அப்ராப்ரியேட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ஆடிட் ப்ரொசீஜரோட நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட்டை செக் பண்ணணும். அண்ட் நம்ம மேனேஜ்மெண்ட்டோட ரெப்ரசன்டேஷன்ஸை எவ்வளோ தூரம் ரிலே பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிகிரி ஆஃப் பிளானிங் பண்ணியிருப்போம்ல அதையும் நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து நம்ம பணம் தர வேண்டியவங்க. ஓகேவா? அவங்கள ஆஸ் அட் த டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் 31 மார்ச் அன்னைக்கு எவ்வளோ பேலன்ஸ் அப்படின்ற மாதிரியும் நம்ம செக் பண்ணலாம். ஆர் a selected date which is reasonably close to the balance sheet date. 31 மார்ச் தான் பண்ணணும்னு கிடையாது, பட் ரீசனபிளாக க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு சில டேட்ஸில் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டேட்டை வந்து எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா ஆடிட்டர் தான் டிசைட் பண்ணணும், ஆனால் கம்பெனியோட கன்சல்ட் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து அந்த ரெக்வஸ்ட் பண்ணுறோம்ல டைரக்ட் கன்ஃபர்மேஷன் அதை 2 விதமாக கேட்கலான்றாங்க. ஒன்று ஏ, இன்னொன்று பி. ஓகேவா? ஏ அப்படிங்கிறது நம்மளே கொடுத்துருவோம், இந்த மாதிரி XYZ கம்பெனி உங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் வந்து தர வேண்டியது இருக்குது, கரெக்டாக தப்பா அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருவோம். அவங்க ரிப்ளை வந்து ஒன்று கரெக்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை தப்புன்னு சொல்லுவாங்க. இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா XYZ லிமிடெட் வந்து எங்கள் கிளைண்ட்டு, அவங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தரணும் அப்படின்னு டேஷ் போட்டு அனுப்பிச்சிடணும். அவங்க வந்து அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்து ஓகேப்பா 10 லட்சம் தர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருப்பாங்க. இதில் ஆப்ஷன் பி தான் வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நமக்கு வந்து ட்ரேட் பேயபிள்ஸ் லெஜர் அப்படிங்கிறதோட ஒரு ட்ரையல் பேலன்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த ட்ரையல் பேலன்ஸ் நமக்கு தெரியும், டெபிட் கிரெடிட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. கரெக்டாக? அது நம்ம கைக்கு வர வரைக்கும் நம்ம எந்தெந்த ட்ரேட் கிரெடிட்டார்ஸ்ட்டை வந்து இந்த டைரக்ட் கன்ஃபர்மேஷன் கேட்போம். ஏன்னா சாம்பிள் பேசிஸில் தானே கேட்போம், எல்லாத்தையும் கேட்க மாட்டோம் இல்லையா? ஸோ எந்தெந்த ட்ரேட் கிரெடிட்டார்ஸ்க்கு இதை வந்து நம்ம கேட்க போகிறோம் அப்படிங்கிற அந்த மெத்தட் ஆஃப் செலெக்ஷனே நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. எந்தெந்த ட்ரேட் கிரெடிட்டார்ஸ்ன்னு சொல்லாமல் இருக்கிறது செகண்டரி. அது எந்த மெத்தடில் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதே நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் இப்போ வந்து 1, 11, 21, 31 இவங்களெல்லாம் நாங்கள் செக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம்னா அந்த ட்ரையல் பேலன்ஸில் கரெக்டாக 1, 11, 21, 31லாம் யார் இருக்கணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த லிஸ்ட்டு நம்ம கைக்கு வர வரைக்கும் எந்த மெத்தடில் நம்ம சாம்பிளை செலக்ட் பண்ண போகிறோன்றது என்டிட்டிக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. ஆமாம், இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் யார் யார்கிட்ட நம்ம கன்ஃபர்மேஷன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து
ஓகே, அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம என்டிட்டிகிட்ட கொடுப்போம். எதுக்காக அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டரை வந்து என்டிட்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா, அதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நம்ம அந்த என்டிட்டிகிட்ட அந்த லிஸ்ட்டை கொடுப்போம். இவங்களுக்கெல்லாம் லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்கள போய் சேரணும்ல. ஆடிட்டர் என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் வச்சுருக்கணும். எது சம்மந்தமாக அப்படின்னா கரெக்டாக இருக்கா அந்த லெட்டர் அப்படிங்கிறதுக்கும், ப்ராப்பராக டிஸ்பேச் பண்ணுறாங்களா உண்மையாலுமே. ஏன்னா அனுப்புகிற மாதிரி நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டோம் ஆனால் அது போகலை, இல்லை நாங்கள் வந்து அனுப்பிட்டோம் ஆனால் ரிப்ளை வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பராக அது டிஸ்பேச் ஆச்சா, உண்மையாலுமே அந்த லெட்டரை அவங்களுக்கு அனுப்புனாங்களா இல்லை இமெயில் பண்ணாங்களா அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பர் டிஸ்பேச்சுக்கும் அந்த லெட்டரில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணணும் ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லெட்டரை மட்டும் நீங்கள் எழுதி தாங்க, என்ன லெட்டர் கொடுக்கணுங்கிறத கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்து இந்தாங்க நீங்கள் எழுதி தாங்க, டூ அட்ரஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நம்மளே மெயில் பண்ணலான்றாங்க டைரெக்டாக. இதில் நம்ம என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸ் ரிப்ளை ஏதாவது வந்துச்சுனாலோ இல்லை நம்ம கொடுத்த லெட்டர் அவங்களுக்கு டெலிவர் ஆகலைனாலோ அது ஆடிட்டருக்கு தான் ரிட்டர்ன் வரணுமே தவிர கிளைண்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் கிளைண்ட்டுக்கு போனால் அவங்க நினச்சா நம்மக்கிட்ட காட்டலாம், இல்லைனா அதை ஏதாவது கோல்மால் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அது டைரெக்டாக ஆடிட்டர்கிட்ட வந்தால் தான் சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஏதாவது டிஸ்க்ரிபன்சிஸ் இருக்குது. நம்ம புக்ஸில் வந்து 10 lakhsன்றது இருக்குது, ஆனால் அவங்க வந்து 9 lakhs தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை 11 lakhsன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறத டிஸ்க்ரிபன்சிஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா இன்கேஸ் அது கன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகிறப்பையோ அந்த டிஸ்க்ரிபன்சி நமக்கு தெரிய வரலாம். ஆர் அடிஷ்னலாக நம்ம ஏதாவது டெஸ்ட் கேரி அவுட் பண்ணுறப்ப அந்த டிஸ்க்ரிபன்சிஸ் நமக்கு தெரிய வரலாம். ஓகேவா, அது வந்துட்டு ஒரிஜினல் சாம்பிளில் இல்லாமல் அதர் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் இல்லையா ட்ரேட் பேயபிள்ஸ்லேயே, அதுலேயும் நம்ம ஒரு கண்ணை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10 சாம்பிள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் 2 தப்பாக இருக்குது அப்படின்னா ஓகே இந்த 2 தான் டோட்டலாக மிஸ்டேக்குன்னு நினைக்காம 100 இருக்குது அதில் 10 எடுத்திருக்கோம், அந்த 10ல் 2 அப்படின்னா 100ல் 20 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மற்றதையும் செக் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்கணும், அதையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணுன்றாங்க. என்டிட்டிகிட்ட வந்துட்டு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். என்னப்பா நீங்கள் 10 lakhs சொல்கிறீங்க, அவங்க 9 lakhs சொல்கிறாங்க, என்ன பிரச்சனை, எப்படி ரெக்கன்சைல் பண்ணலாம் அப்படிங்கிறத என்டிட்டிகிட்ட நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம மனசில் ஆடிட்டர் என்ன பண்ணணும் பர்சனலாக அப்படின்னா ஃபர்தராக நம்ம வேறு என்னென்ன மாதிரியான டெஸ்ட்லாம் கேரி அவுட் பண்ணலாம். இப்போ வந்து 100 இருக்குது, அதில் நம்ம வந்து 10 தான் எடுத்தோம், அதிலே 2 மிஸ்டேக் இருக்குது. ஸோ அந்த 100 ஆஸ் அ ஹோல், அந்த டோட்டலாக ட்ரேட் பேபிள் ஆஸ் அ ஹோலாக இருக்கிறத கரெக்டாக தான் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபர்தராக நம்ம என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆடிட்டர் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றாங்க. இன்கேஸ் ரிப்ளை எதுவும் வரலைன்னு வச்சுக்கோங்க, ஆடிட்டர் வந்து அடிஷ்னல் டெஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் என்னென்னலாம் வரும்னா சப்சீக்வெண்ட்டாக ஏதாவது பேமெண்ட்ஸ் இருக்கா அந்த ட்ரேட் பேபிள்ஸ்லேருந்து அப்படின்றத பார்க்கணும். வெண்டார் இன்வாய்ஸஸ் எடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XYZ அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து 10 lakhs தரணும் அப்படின்னு இந்த புக்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த XYZ ரிலேட்டடாக என்னென்ன இன்வாய்ஸ் இருக்குது அதெல்லாம் எடுங்க அப்படின்னு பார்த்தா பர்ச்சேஸ் வேல்யூ வந்துட்டு 20 lakhs, அதில் 10 lakhs ஆல்ரெடி நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ மிச்சம் வந்து 10 lakhs தான் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக இது வந்து கரெக்டாக தான் இருக்கிறதுக்கு ஒரு கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அந்த இன்வாய்ஸுக்கும் பேலன்ஸ்க்கும். ஓகேவா, ஓகே, டீட்டெயில்டாக ஒரு அனாலிசிஸை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த பேலன்ஸை பற்றி. எதுக்காக அப்படின்னா ஐடென்டிஃபையபிள் டிரான்சாக்ஷன்ஸ் அதில் இருக்கா, அண்ட் அது உண்மையாலுமே அக்கர் ஆகிருக்கா, அந்த பர்ச்சேஸோ எக்ஸ்பென்ஸோ உண்மையாலுமே நடந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை வந்து டெப்த்தாக எக்ஸாமைன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ 3 விஷயம் சொல்கிறாங்க. எங்கெல்லாம் வந்து ரிப்ளை வரலையோ அங்கே அடிஷ்னல் டெஸ்டிங் நம்ம பண்ணுறோம். அந்த அடிஷ்னல் டெஸ்டிங் என்னென்னா சப்சீக்வெண்ட் பேமெண்ட்ஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும்,
இன்வாய்ஸஸோட அக்ரி பண்ணி பார்க்கணும். அடுத்தது உண்மையாலுமே அப்படி ஒரு செலவு நடந்திருக்கா? ஏன்னா நம்ம வந்து காசு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணால் தான் நம்ம காசு தர மாதிரி இருக்கும். அது ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸை நம்ம மீட் அவுட் பண்ணால் தான் அதுக்கு காசு தர வேண்டியது இன்னும் பெண்டிங் இருக்கும். உண்மையாலுமே அப்படி ஒரு பர்ச்சேஸோ எக்ஸ்பென்ஸோ நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக எக்ஸாமைன் பண்ணணுன்றாங்க. இன்கேஸ் ரிப்ளை வரலன்னா இந்த 3 தான் நம்ம பண்ண வேண்டியது. ஓகேவா? ரிலேட்டட் பார்ட்டி ரிலேட்டடாக ஏதாவது பேயபிள்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது உண்மையாலுமே ஆர்ம்ஸ் லென்த்தில் தான் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஆர்ம்ஸ் லென்த்னால் என்னென்னா நார்மல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் படி தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா? அண்ட் அது ரீசனபிளாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஓகே, ஜென்ரலாக ட்ரெண்ட் லைனை செக் பண்ணுங்கள். பர்ச்சேசஸ்க்கோ எக்ஸ்பென்சஸ்க்கோ அக்கௌண்ட்ஸ் பேயபிள்க்கும் ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்குது, போன வருஷத்துக்கு எப்படி இருக்குது, இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்குது, லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்காக எப்படி இருக்குது, இல்லை மந்த் வைஸ் ட்ரெண்ட் செக் பண்ணலாம். இதில் ஏதாவது வந்து அன்யூஷுவலாக இருக்குது, திடீர்னு ஒரு வருஷம் மட்டும் இப்படி ஏறுது, அப்புறம் அப்படியே இறங்குது, அப்புறம் இப்படியே நார்மலாக இருக்குது, அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் என்ன ஆச்சு, அந்த மாதிரி ஏதாவது இன்கொயரிஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட அதுக்கு ரீசன் கேட்டு நம்ம தான் இன்கொயர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் எது சம்மந்தமானது? எக்ஸிஸ்டன்ஸ் சம்மந்தமானது. கரெக்டாக? உண்மையாலுமே ட்ரேட் பேயபிள்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கே மொத்தம் இவ்வளோ இருக்குது. அடுத்தது அதை கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா, எது எதெல்லாம் சப்போஸ்டு டு பி ரெக்கார்டடோ அது எல்லாமே ஹேவ் பீன் ரெக்கார்டடா அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஆடிட்டர் வந்து இந்த ஃபாலோயிங் கட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கடைசி 5 இன்வாய்ஸஸை கையில் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது உண்மையாலுமே இருக்கா, ட்ரேட் பேயபிள்ஸில் அது இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேவா? அதோட உண்மையான ரிஸ்க்கையும் ரிவார்டையும் இவங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்களா, உண்மையாலுமே அந்த பொருள் நம்மக்கிட்ட வந்துருச்சா, ஆர் ரிஸ்க்கு ரிவார்டு ஓனர்ஷிப்லாம் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பொருள் வந்துட்டால் வெல் அண்ட் குட், முடிஞ்சிருச்சு. ஆனால் பொருள் வரலை, பட் அதோட ரிஸ்க்கு ரிவார்டு ஓனர்ஷிப்லாம் நமக்கு பேருக்கு மாறிடுச்சு அப்படின்னாலும் தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஓகேவா? அது நடந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணும். அப்போ தான் அது வந்து அந்த இயற்கான ட்ரேட் பேயபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த கூட்ஸ்லாம் வந்துட்டு பீரியட் எண்டுக்கு முன்னாடி ரிசீவ் ஆச்சோ அது எல்லாமே வந்துட்டு பர்ச்சேசஸ்ன்னு போட்டு ட்ரேட் கிரெடிட்டார்ஸில் இன்க்ளூட் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? இப்போ 31 மார்ச்ன்றது டெட்லைன். அதுக்கு முன்னாடி எந்தெந்த கூட்ஸ்லாம் நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சோ அது எல்லாமே பர்ச்சேசஸ்ன்னு போட்டணும். ஏன்னா அது எல்லாமே நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அண்ட் ஓனர்ஷிப் ரைட்டு ரிஸ்க் ரிவார்டு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, பேமெண்ட் மட்டும் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இயர் முன்னாடி வந்த எல்லா கூட்ஸையும் நம்ம வந்துட்டு பர்ச்சேசஸ்ன்னு போட்டு ட்ரேட் கிரெடிட்டார்ஸில் இன்க்ளூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட். ஓகே, நம்ம ஒரு சில பர்ச்சேசஸாக எக்ஸ்பென்சஸையும் எடுத்து டெஸ்ட் பண்ணணும் சாம்பிள் பேசிஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் பேயபிள்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அதுலேருந்தே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம செக் பண்ணணுமா, உண்மையாலுமே அது கரெக்ட் அமௌண்ட் அண்ட் கரெக்ட் டேட்ஸில் தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கன்றாங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் டேட்ஸ் இருக்கும், எப்போ வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் கேட் என்ட்ரி டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கேட் என்ட்ரி டேட்ஸ்னால் பொருள் நம்ம கூட்ஸ் வந்துட்டு உள்ளே வரப்போ நம்ம அதை வந்து என்ட்ரி போட்டுட்டு தான் எடுப்போம். ஓகே, இந்த கூட்ஸ் வந்து இவ்வளோ குவான்டிட்டி இந்த ப்ரைஸ்க்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு எழுதி ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டு தான் குடவுனுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு கேட் என்ட்ரி ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடில் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத இதை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்றாங்க. இதில் வந்துட்டு நம்ம ஆடிட் பண்ண பீரியடுக்கு சப்சீக்வெண்ட்டாக என்னென்ன பொருள் இன்வாய்ஸ்லாம் வந்துட்டு ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்துட்டு நம்ம பீரியடில் ஆட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 31 மார்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சில இன்வாய்ஸஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அது ஒரு 10 இன்வாய்ஸ் இருக்குன்னா அது ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கணும். 10 இன்வாய்ஸுமே வந்து
நம்ம பீரியட்குள்ளே எதுவுமே வரலையா, எல்லாமே அடுத்த பீரியடில் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு இன்வாய்ஸில் மட்டும் கூட்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கும், 31ஆம் தேதியே வந்திருக்கும். அது வந்துட்டு அப்புறமா இன்வாய்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஓகே, இது இங்கே தான் வரணும், மாறக்கூடாது அப்படின்னு. இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்னஸ்க்காக சொல்கிறாங்க. அந்த கட் ஆஃப் டேட் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக பர்ச்சேஸ் இன்வாய்ஸையும் கேட் இன்வெர்ட் ரெக்கார்டையும் செக் பண்ண சொல்கிறாங்க. அது இப்போ அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த இன்வாய்ஸஸையும் செக் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் அதில் ஏதாவது ஒன்று நம்ம ஆடிட் பண்ண பீரியட்லேயே வர வேண்டியது இருக்கா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சப்சீக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் வவுச்சரையும் ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? மேலே வந்துட்டு எப்படி பர்ச்சேஸ் ரிலேட்டடாக சொன்னாங்களோ அது அப்படியே கீழே வந்து எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டடாக சொல்கிறாங்க. நம்ம பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்பென்ஸ் வவுச்சர் வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், அது ஏதாவது நம்மளோட பீரியட்குள்ளே வர வேண்டியதாக இருக்கா அப்படின்ற மாதிரி. அது மேபி முன்னாடியே அக்ரூ ஆகிருக்கும், அப்புறமா பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் பேயபிள் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடியே அதை கணக்கில் காட்டணும் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் கஸ்டமர்ஸ் வந்து அட்வான்ஸாக அமௌண்ட் கொடுப்பாங்க, ஆர் ஒரு சில நேரத்தில் நமக்கு வர வேண்டிய இன்கம் ரெவென்யூ வந்துட்டு அட்வான்ஸாக நமக்கே வந்துடும். ஓகேவா? அது எல்லாமே கஸ்டமர் வைஸ் லிஸ்ட்டு கேளுங்க என்டிடி கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ஏஜிங் அண்ட் நேச்சரும் நமக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா அப்படிங்கிறத என்டிடி கிட்ட என்கொயரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க கஸ்டமர் கிட்ட. அதாவது கஸ்டமருக்கும் இந்த என்டிட்டிக்கும் ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. அண்ட் ஏதாவது அடிஷ்னல் லயபிலிட்டி ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. அண்ட் அந்த மாதிரி எல்லா அட்வான்ஸஸ்க்கும் ஆடிட்டர் வந்துட்டு அண்டர்லைங் டாக்குமெண்டேஷனை வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த பேசிஸில் நீங்கள் இதை வந்து அட்வான்ஸாக வாங்கினீங்க அது ஒன்று, இன்னொன்று அட்வான்ஸாக வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்டேஷன் இருக்கும் இல்லையா, அதை வாங்கி வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டாட்யூட்ரி டியூஸ் இருக்கும். அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு தர வேண்டிய டியூஸ் நிறைய இருக்கும். டிடிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஜிஎஸ்டியாக இருக்கலாம், லக்ஸுரி டேக்ஸாக இருக்கலாம், ப்ரொஃபஷ்னல் டேக்ஸாக இருக்கலாம், பிஎஃப் ப்ரொவிடென்ட் ஃபண்டாக இருக்கலாம், எம்ப்ளாயி ஸ்டாக் இஎஸ்ஐ தெரியல, மறந்துட்டேன். ஓகேவா? இஎஸ்ஐயாக இருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு ரீசனபிளாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18% ஜிஎஸ்டின்னு வச்சுக்கிட்டோன்னா 1 lakh சேல்ஸ் பண்ணியிருந்தோம்னா 18,000 ஜிஎஸ்டி இருக்கும். அது ரீசனபிள், ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம அலோவ் பண்ணலாம். 1 lakh சேல்ஸ்க்கு 90,000 ஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நாட் ரீசனபிள் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ சேல்ஸு, பர்ச்சேஸு, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்லாம் வச்சு இந்த டியூஸ் ஸ்டாட்யூட்டரி டியூஸ் வந்து ரீசனபிளாக இருக்கா, அதுக்கும் இதுக்கும் ஓகேவா, லிங்க்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி லயபிலிட்டி ஃபார் லாஸ்ட் மந்த் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த சேல்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல போன மாதம், அதுக்கு என்ன அப்ளிகபிள் ரேட்டுன்னு நமக்கு தெரியும் இல்லையா, அதை ரெண்டுத்தையும் வச்சு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரியே 1 lakh இன்ட்டு 18% அப்படின்னு போட்டோம்னா ஒரு நம்பர் வரும். அதை வந்துட்டு நம்ம அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது வேரியன்ஸ் இருக்குது, ஜிஎஸ்டி லயபிலிட்டி நம்ம போட்டிருக்கிறதுக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணதுக்கும் வேரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ரீசன்ஸ் ஃபார் த வேரியன்ஸை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட கேட்கணும், என்னப்பா இப்படி வந்திருக்கே அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் அவங்க சொல்கிறது நியாயமாக தான் தெரியுது, ஓகே அந்த ரீசன் வந்து அக்செப்டட் அப்படின்னா அதை ஆடிட்டில் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேம் திங்கை அப்படியே ப்ரொவிடென்ட் ஃபண்டுக்கு ரிப்பீட் பண்ணுறாங்க. ப்ரொவிடென்ட் ஃபண்டை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா, அந்த மந்தோட எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கு என்ன அப்ளிகபிள் ரேட் அப்படிங்கிறத வச்சு ப்ரொவிடென்ட் ஃபண்ட் லைபிலிட்டியை கண்டுபிடிங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது வேரியன்ஸ் இருந்துச்சுன்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து ரீசன்ஸை கேளுங்க. அது சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு ரீசனாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஆடிட் டாக்குமெண்டேஷனில் டாக்குமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு சில சலான்ஸை வந்து கிளைண்ட் வந்துட்டு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி எந்தெந்த ஸ்டாட்யூட்டரி லைபிலிட்டிஸ்க்கெலாம் பேலன்ஸ் ஷீட் டேட் முடிஞ்சோடனே போய் அமௌண்ட்டை கட்டுறாங்களோ, சலான் போட்டு டெபாசிட் பண்ணுறாங்களோ, அதுக்கெலாம் வந்துட்டு ரீசன்ஸை அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்க சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரீசன்ஸை அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டோட கன்சல்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். இதில் ஏதாவது வேரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, நம்ம புக்கில் ரெக்கார்ட் பண்ண லயபிலிட்டிக்கும் நம்ம அமௌண்ட்டாக பே பண்ணியிருக்கோம்ல கவர்மெண்ட்டுக்கு, அது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வேரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை மேனேஜ்மெண்ட்டோட கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி 2 சொன்ன மாதிரி தான் இதுவும் சொல்கிறாங்க. பட் அதை கொஞ்சம் இங்கிலீஷில் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் ப்ளே தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கே தவிர ஸ்டோரி அதே தான். இங்கேயும் ஒன்றும் இல்லை, சிம்பிள். நம்ம வந்துட்டு பேலன்ஸ் ஷீட் டேட்டில் இவ்வளோ தான் நான் அமௌண்ட் தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்போம். பேலன்ஸ் ஷீட் முடிஞ்சோடனே 9,000 தான் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. 10,000 நான் தரணும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆனால் இப்போ 9,000 தான் தரேன் அப்படின்னா, இதுக்கு என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து அது சேஞ்ச் ஆகுது, 10,000 தருவேன்னு சொன்னீங்களே, ஏன் 9,000 தான் தந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு என்ன ரீசன் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இங்கே வந்துட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. ஓகேவா? ஸோ வந்து அதை டிஸ்கஸ் மட்டும் பண்ணிக்க சொல்கிறாங்க. அடுத்தது கேரோ ரிலேட்டடாக நம்ம அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாட்யூட்டரி டியூஸ். ஓகேவா? அடுத்தது வேல்யூவேஷன். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம், எக்ஸிஸ்டாக இருக்கான்னு பார்த்துட்டோம், கம்ப்ளீட்னஸ்க்கு செக் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இது ஓகே, கம்ப்ளீட்னஸில் தான் இதுவும் வருது. ஓகேவா? எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், கம்ப்ளீட்னஸ் பார்த்துட்டோம், இப்போ வேல்யூவேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? உண்மையாலுமே கரெக்டாக வேல்யூ பண்ணியிருக்காங்களா ட்ரேட் பேயபிள்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். பழைய கிரெடிட்டார் ஆர் பழைய லயபிலிட்டி ஏதாவது ஒன்று ரிட்டன் பேக் நம்ம எடுக்கணுமா? இப்போ வந்து ரைட் ஆஃப் பண்ணுறது கேள்விப்பட்டிருப்போம். ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் இருக்கும், அதை வந்து இனிமேல் வராதுன்னு சொல்லிட்டு 0 ஆக்கிடுவோம். அதே மாதிரி அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இன்கேஸ் ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை பண்ணுறதுக்கு கம்பெனி என்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ரொவிஷன் போட்டு ரைட் ஆஃப் பண்ணியிருப்போம். ஒரு 10,000 வர வேண்டியது இருந்துச்சு, பட் அவன் தரமாட்டான்னு நினச்சி ரைட் ஆஃப் பண்ணியிருப்போம். இப்போ அவன் திடீர்னு வந்து நான் 5,000 தரேன்ட்டு தருவான் அடுத்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை ரைட் பேக் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வேல்யூவேஷன் ரிலேட்டடாக வரும். ஓகே, லாஸ்ட் இயர் வந்துட்டு என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க இந்த ரைட் பேக் ப்ராசஸ்க்கு, லாஸ்ட் இயர் என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க, இந்த வருஷமும் அதான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான்றதை செக் பண்ணணும். அண்ட் அதர் திங் இஸ், இந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டுக்கு இது அப்ராப்ரியேட்டான ஒரு மெத்தடா, இது பண்ணலாமா அப்படின்றதையும் செக் பண்ணணும். ஓகேவா? வேல்யூவேஷன் ரிலேட்டடாக எப்படி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் ரைட் பேக்கு. ஓகே, நம்ம வந்துட்டு பேயபிள் பேலன்ஸஸோட ஏஜிங் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யார் யார் கூடலாம் இவங்களுக்கு டிஸ்பியூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அந்த லிஸ்ட் ஆஃப் வெண்டார்ஸை வாங்கி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு கஸ்டமர்ஸ்லேருந்து ஏதாவது கிளைம்ஸ் இருக்கா, லிட்டிகேஷன்லேயோ இல்லை ஏதோ ஒன்றில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் இது எல்லாத்தையும் ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன சொல்கிறாங்க, பேயபிள் பேலன்ஸஸோட ஏஜிங் வாங்கி பாருங்கன்றாங்க. யார் யாருக்கெல்லாம் கம்பெனிக்கு டிஸ்பியூட்ஸ் இருக்குன்ற லிஸ்ட் ஆஃப் வெண்டார்ஸ் எடுத்து பார்க்க சொல்கிறாங்க. கஸ்டமர்ஸ்கிட்ட ஏதாவது கிளைம்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. அது ஏதாவது லிட்டிகேஷனில் இருக்கா அப்படின்றதையும் சேர்த்து சொல்கிறாங்க. அதை வந்து ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ரைட் பேக் பண்ணுறோம்ல, ரைட் ஆஃப் பண்ணதை திருப்பி ரைட் பேக் பண்ணுறோம்ல லைபிலிட்டி பேலன்சஸில், அதெல்லாம் வந்துட்டு நோ லாங்கர் பேயபிள் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். அது வந்துட்டு எல்லாமே அப்ரூவ்டாக இருக்கா, இது எல்லாமே அப்ரூவ் பண்ணிட்டு தான் இதெல்லாமே பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்துக்க சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு மெம்பர் தான் இதை வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஓ இல்லைனா எம்டி தான் இந்த ரைட் பேக்கெலாம் ஆத்தரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக அவங்கள்ட்ட வந்துட்டு அப்ராப்ரியேட்டாக அப்ரூவல் வாங்கிட்டு தான் அதை பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, ஃபாரின் கரன்சியில் ட்ரேட் பேயபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால
இதோட வேல்யூ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி கரெக்டாக போட்டிருக்காங்களா, AS 11 சொல்லியிருக்க மாதிரி அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு மேனேஜ்மெண்ட் வந்து MSME அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தர வேண்டியது இருக்குது, அதோட பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டியூவை வந்துட்டு மேனேஜ்மெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் அந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுற ப்ராசஸை ஆடிட்டர் வந்து ரிலே பண்ணலாமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு கம்பெனிஸ் ஆக்டில் இதை தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில நேரத்தில் MSME கிட்ட கடன் வாங்கிட்டு அவங்க 2 வருஷம் 3 வருஷம்னு அலக்கழிக்கிறாங்க. இந்த MSMEலாம் வந்துட்டு உடனே கூட்ஸை விற்றுட்டு உடனே அதுக்கான அமௌண்ட் ஒரு 2 மாதத்துக்குள்ளேயாவது வந்தால் தான் இவங்களோட பிஸ்னஸ் வந்து சர்வைவ் ஆகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த MSMEயோட பிஸ்னஸை ஈஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, யார் வந்து MSME கிட்டலாம் வந்து தர வேண்டிய பாக்கி வச்சுருக்காங்களோ, கடன் வாங்கினாலும் சரி இல்லை பொருள் வாங்கிட்டு தர வேண்டிய அமௌண்ட் இருந்தாலும் சரி, அதை பேலன்ஸ் ஷீட்டில் தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு இவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்டாக யாரெல்லாம் MSMEஸ்ட்டை நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இவங்க ஐடென்டிஃபை பண்ணி தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அது ரிலேட்டடாக எது பண்ணணும்னாலும் அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? அதுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்தது அந்த ப்ராசஸ் கரெக்டாக அதில் எல்லா MSMEயும் கவர் ஆகிடுமா அப்படிங்கிறத நம்ம ரிலே பண்ணுறலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத அசஸ் பண்ணணுன்றாங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும். ஓகேவா? அடுத்தது டிஸ்க்ளோசஸ், ட்ரேட் பேயபிள்ஸ் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ் சம்மந்தமாக நம்ம என்னென்ன டிஸ்க்ளோசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் Schedule 3 Part 2 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்ன பாயிண்ட் வந்துருச்சு பாருங்கள். மைக்ரோ அண்ட் ஸ்மால் MSMEs ரிலேட்டடாக நிறைய விஷயத்தை தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லியிருக்காங்க. அந்த தனியாக என்னென்ன டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கிறத இப்போ லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஓகே, MSME ரிலேட்டடாக எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் டியூ இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் டியூ இருக்குது அப்படிங்கிறத தனியாக காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து MSME டெவலப்மெண்ட் ஆக்ட் 2006ன்னு சொல்கிறாங்க. அதில் செக்ஷன் 16 சொன்னபடி பையர் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணுமா, அலாங் வித் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் மேட் டு த சப்ளையர் பியாண்ட் த அப்பாயிண்டட் டேட் டியூரிங் ஈச் அக்கௌண்டிங் இயர். ஓகேவா? ஒரு டேட் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க போல், அதை தாண்டி எவ்வளோ அமௌண்ட் அவங்க பே பண்ணியிருக்காங்க, ஸோ டோட்டலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க, அந்த அப்பாயிண்ட் பண்ண டேட்டை தாண்டி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் நினைக்கிறேன். ஸோ டபுள் செக் பண்ணிக்கிறேன். the amount of interest paid by the buyer in terms of section 16 along with the amount of payment made to the supplier beyond the appointed. ஓகே, எனக்கு அதுதான் கரெக்டுன்னு தான் தோணுது. ஸோ டோட்டலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க, அந்த அப்பாயிண்டட் டேட்க்கு அப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்கன்றதை தனியாக மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டியூ. ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் தர வேண்டியது இருக்குது அண்ட் நம்ம பேமெண்ட்டை பண்ணுறதுக்கு டிலே பண்ணதுனால எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. விச் ஹாவ் பீன் பெய்டு பட் பியாண்ட் த அப்பாயிண்டட் டே டியூரிங் த இயர். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் டியூ, பட் அந்த சொன்ன டைமில் பேமெண்ட் பண்ணாமல் இருந்ததுனால எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் டியூ அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்களாட்டுக்கு. ஓகேவா? அப்போ போன பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெய்டு பை த பையர். இங்கே வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டியூ அண்ட் பேயபிள். ஓகேவா? அதுதான் டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறேன். டன். அங்கே வந்துட்டு நம்ம ஆஸ் அ பையராக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம்,
அப்பாயிண்ட் பண்ண டேட்டுக்கு அப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பேயபிள், அப்பாயிண்ட் பண்ண டேட்டுக்கு அப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணதுனால அதனால் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். Hey guys, actually I think I am wrong, but without adding the interest specified under இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்டில் சொன்னது இல்லாமல் மிச்சம் இருக்கிறத சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் இவ்வளோலாம் கஷ்டப்படுறோம்? லெட் மீ கோ டு ChatGPT. எந்தெந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும்? 2, 3 மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கா? அக்ரூட், ரிமைனிங் அண்ட் பேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் இயர், ஃபர்தர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த டப்பா போட்டிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ண சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் டியூ ரிமைனிங் அன்பெய்டு. பிரின்சிபல் அமௌண்ட் ஆக்சுவல் அமௌண்ட் பேயபிள் டு த MSME ஃபார் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஓகே. இன்ட்ரெஸ்ட் டியூ அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேயபிள் பிகாஸ் பேமெண்ட் வாஸ் டிலேடு. ஓகே. போத் ஆர் ஷோன் செப்பரேட்லி அண்ட் டிஸ்க்ளோஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் இயர். எக்ஸாம்பிள் 1 lakh பர்ச்சேஸு, அதுக்கு 5,000 இன்ட்ரெஸ்ட்டு, 1 lakh தனியாக 5,000 தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் டியூரிங் த இயர், இன்ட்ரெஸ்ட் தட் த கம்பெனி ஆக்சுவலி பெய்ட் டியூரிங் த இயர். ஓகே, இது ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி படித்து புரிஞ்சுக்கிட்ட பாயிண்ட்டு தான். ஓகேவா? அமௌண்ட் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்றத தனியாக கொடுக்க சொன்னாங்க. இது நமக்கே புரிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் பாயிண்டில் இருந்தால் நம்ம கரெக்டாக பார்க்கணும். அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெய்டு டியூரிங் த இயர், இன்ட்ரெஸ்ட் தட் த கம்பெனி ஆக்சுவலி பெய்ட் டியூரிங் த இயர் பிகாஸ் ஆஃப் டிலேடு பேமெண்ட் டு MSME. ஸோ வந்துட்டு MSMEக்கு ஒரு அமௌண்ட்டை நம்ம தர வேண்டியதை டிலே பண்ணதுனால மொத்தம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. இட் இஸ் டு பி டிஸ்க்ளோஸ்ட் அலாங் வித் த அமௌண்ட் பெய்ட் ஆஃப்டர் த அப்பாயிண்டட் டே. தனியாக அதை மட்டும் தனியாக மொத்தம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, அப்பாயிண்டட் டேக்கு அப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத தனியாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. தேர்ட் பாயிண்டில் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் டியூ அண்ட் பேயபிள் ஃபார் டிலே பட் பெய்டு வித்தவுட் ஸ்டாட்யூட்டரி இன்ட்ரெஸ்ட். திஸ் இஸ் ஸ்லைட்லி ட்ரிக்கி ஒன். ஆமாம், இதில் தான் நாங்களும் கன்ஃபியூஸ் ஆகி வந்தோம் ChatGPT. The company may have paid the principal amount late but did not pay the interest required under MSMED Act. Okay, MSME amount வந்து 1 lakh paid late. Okay, லேட்டாக கட்டியிருக்கோம். Company paid only 1 lakh without paying 5,000 statutory interest. The 5,000 statutory interest is due but unpaid is disclosed. Okay, செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம லேட்டாக பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டிட்டோம் அப்படின்னா செகண்ட் பாயிண்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். நம்ம லேட்டாக பேமெண்ட் பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஆனால் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கட்டலை அப்படின்னா அதை தேர்ட் பாயிண்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ரெண்டுமே தனித்தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட் ஈஸி. இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் அண்ட் ரிமைனிங் அன்பெய்ட் அட் த இயர் எண்ட். இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி அக்ரூ ஆகிடுச்சு. ஓகேவா? நம்ம டிலேவாக பேமெண்ட் பண்ணதுனால அது அக்ரூ ஆகிடுச்சு, நம்ம இன்னும் பே பண்ணாமல் இருக்கோம். அப்போ தேர்டும் ஃபோர்த்தும் ஒரே மாதிரி தானே வருது. இன்ட்ரெஸ்ட் டியூ அண்ட் பேயபிள் ஃபார் டிலே பட் பெய்டு வித்தவுட் ஸ்டாட்யூட்டரி இன்ட்ரெஸ்ட். Interest accrued and remaining unpaid at year end. Interest that has because of payment. ஃபோர்த்தும் தேர்டும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஓகே, அது அப்புறமா கேட்போம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட் ரிமைனிங் டியூ பேயபிள். இன்ட்ரெஸ்ட் தட் வில் பிகம் பேயபிள் இன் ஃபியூச்சர் இயர்ஸ் பிகாஸ் ஆஃப் த டிலேட் MSME payment. Why disclose it? Because such interest is not allowable as deduction under section 23 ஆஃப் MSMED. ஓகே அண்டர்ஸ்டுட். ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது ஒரு டியூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இதில் ஃபோர்த்துக்கும் தேர்டுக்கும் டிலேட் பேமெண்ட் வேர் இன்ட்ரெஸ்ட் வாசன் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் பட் ஸ்டில் பெய்டு வாசன் பெய்டு. ஓகே, இப்போ 3க்கும் 4க்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லு ChatGPT. The key difference is whether the interest has already accrued or is only going to accrued. நான் 3க்கும் 4க்கும் கேட்டேன். சரி, அதான் சொல்லுது. பாயிண்ட் 3, இன்ட்ரெஸ்ட் டியூ அண்ட் பேயபிள் ஃபார் த பீரியட் ஆஃப் டிலே பட் வித்தவுட்
paid without adding statutory interest. Okay, the company has paid the principal late but did not pay the interest applicable for the delay. Okay, interest accrued and remaining unpaid at the year end. Interest itself has already accrued and is still unpaid at the year end. Example, suppose 1 lakh was due to an MSME and was paid late. Point 3ல என்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனி 1 lakh கட்டிடுச்சு ஆனால் 5,000 கட்டலை அப்படின்றத சொல்கிறாங்க. அட் த இயர் எண்ட் த 5,000 இன்ட்ரெஸ்ட் as accrued and remains unpaid. Disclose 5,000 as accrued unpaid interest. சரி, ஓகே, ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் வர மாதிரி இருக்குது. கேட்போம், காசா பணமா? Yes, they can look almost the same and my previous explanation made the distinction unnecessarily confusing. Okay, the actual distinction is the stage of the delayed payment interest. Interest became due because of delay but the buyer paid the supplier without paying the interest. Okay, interest has accrued and is still remaining. Okay, இது வந்துட்டு delay of payment மட்டும் அப்படின்னா தேர்ட் பாயிண்ட்டு, வேறு எந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் அது ஃபோர்த் பாயிண்டில் வர வாய்ப்பு இருக்காட்டுக்கு. ஸோ ஜென்ரலாக சொல்கிறாங்க. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ். ஃபிஃப்த்து பாயிண்ட்டும் நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் ஓகே, ஃபர்தராக ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து இனிமேல் டியூ ஆக போகுது அப்படின்னாலும் அதை நம்ம இதில் வந்து கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. ட்ரேட் பேயபிள்ஸ் டியூ ஃபார் பேமெண்ட் அப்படிங்கிறத இந்த ஃபாலோயிங் ஃபார்மேட்டில் நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எம்எஸ்எம்இக்கு நம்ம எவ்வளோ தர வேண்டியது இருக்குது, அது வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த ஃபாலோயிங் பீரியட் ஃப்ரம் டியூ டேட் ஆஃப் பேமெண்ட். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு டியூ டேட்லேருந்து 1 இயர்க்குள்ளே தான் இருக்குது, நான் இன்னும் தரல. டியூ டேட் முடிஞ்சு 1 இயர்க்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது, அதெல்லாம் நான் இன்னும் தரல. டியூ டேட் முடிஞ்சு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு ஆனால் 3 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. டியூ டேட் முடிஞ்சு மோர் தென் 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி எம்எஸ்எம்இக்கு நான் எவ்வளோ தர வேண்டியது இருக்குது, அதர்ஸ்க்கு நான் எவ்வளோ தர வேண்டியது இருக்குது. கோர்ட்டில் கேஸ் போய் டிஸ்பியூட்டில் இருக்க மாதிரி எம்எஸ்எம்இஸ்க்கு எவ்வளோ தர வேண்டியது இருக்குது. கோர்ட்டில் கேஸ் போய் டிஸ்பியூட் இருந்து அதர்ஸ்க்கு நான் எவ்வளோ தர வேண்டியது இருக்குது. இதெல்லாம் டோட்டலாக இந்த ஃபார்மேட்டில் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்கேஸ் அதில் டியூ டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா டிரான்சாக்ஷன் டேட், அதாவது இன்வாய்ஸ் டேட், என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணமோ அன்னையிலேருந்து இதுக்கெல்லாம் கணக்கு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பில்டு டியூஸ் ஷால் பி டிஸ்க்ளோஸ்டு செப்பரேட்லி. எதெல்லாம் இன்னும் பில்லே ஆகலையோ அதை வந்து தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு வராங்க. இது எல்லாமே வந்துட்டு எதுக்கு, ட்ரேட் பேயபிள்ஸ்க்கு. அடுத்து அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அமௌண்ட் டிஸ்க்ளோஸ்ட் அண்டர் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ், இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் லீஸ் ஆப்ளிகேஷன்ஸில் இந்த வருஷத்தில் ஏதாவது மெச்சூர் ஆகுதா அப்படிங்கிறத தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் டியூ ஆகலை பாரோயிங்ஸில், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டென்யூர் வந்து 10 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 2 இயர்ஸ் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது, 6 months இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது, இல்லை இயர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதெல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 இயர்ஸ் ஒன்ஸ் நான் பே பண்ணுற மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கப்போ அந்த ஃபஸ்ட் இயர் முடிகிறப்பவே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரூவ் ஆகிருக்கும். ஒவ்வொரு செகண்டும் இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் டியூ ஆகலை, டியூ டேட் வரலை. ஸோ அந்த டைம் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தனியாக சொல்லணுன்றாங்க. இன்ட்ரெஸ்ட் அக்ரூவும் ஆகிடுச்சு, டியூவும் ஆகிடுச்சு, அந்த மாதிரி இருக்கிறது எவ்வளோ. இன்கம் நம்ம அட்வான்ஸ்டாக எவ்வளோ ரிசீவ் பண்ணி வச்சுருக்கோம், டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ பே பண்ணாமல் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அன்பெய்டு மெச்சூர்டு டெபாசிட்ஸ் வந்து மெச்சூர்ட் ஆகிடுச்சு, டிபெஞ்சர் மெச்சூர் ஆகிடுச்சு, அதை நமக்கு இன்னும் காசு தரலை. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறத தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இங்கே தான் டிபெஞ்சர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு இங்கே இன்னொரு டிபெஞ்சர்ஸ் வருது. அன்பெய்டு மெச்சூர் டெபாசிட்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் தேரான். அன்பெய்டு மெச்சூர் டிபெஞ்சர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் தேரான். சரி, ஓகே, டிபெஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடுவில் ஒரு பெரிய பாயிண்ட் இருக்குது, அது மலப்பாக இருந்துச்சு, அதனால தான் அது கடைசியாக வச்சுட்டேன். இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து ஷேரோ இல்லை ஏதோ ஒரு செக்யூரிட்டிக்காக நமக்கு வந்து அப்ளிகேஷன் மணி வந்திருக்கும். ஓகேவா? அந்த அப்ளிகேஷன் மணியை நம்ம வாங்கியிருப்போம்.
அது வந்து கரெக்டாக எல்லாம் ப்ராசஸ் படி போயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம செக்யூரிட்டிஸாக அந்த பார்ட்டிக்கு அலாட் பண்ணிவிடுவோம். பட் இன்கேஸ் அது ப்ராப்பராக போகலை அப்படின்ற ஒரு சில கண்டிஷன்ஸில் வாங்கின அமௌண்ட்டை நம்ம ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராவாக அப்ளிகேஷன் மணி வந்தாலோ இல்லை நம்ம மினிமமாக இவ்வளோ அமௌண்ட் வந்தால் தான் நாங்கள் வந்துட்டு செக்யூரிட்டிஸ் அலாட் பண்ணுவோம், டோட்டலாக அதை விட கம்மியாக தான் வந்திருக்கு அப்படின்னா வந்த எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலோ அந்த அப்ளிகேஷன் மணியை வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அந்த டைமில் நம்ம ரீஃபண்ட் பண்ணுறப்ப 12% இன்ட்ரெஸ்ட்டோடு ரீஃபண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பர்சன்டேஜ் சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அக்ரூ ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி ஆயிருந்தது அப்படின்னா அது எல்லாமே லயபிலிட்டி தான், அதர் லயபிலிட்டிஸில் வந்துடும், அதர் கரண்ட் லயபிலிட்டிஸில் வந்துடும். ஓகேவா, அதை தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஷேர் அப்ளிகேஷன் மணியில் என்னென்னலாம் வரும், அதாவது எது இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டலுக்கு அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ரிலேட்டடாக என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ வந்து நம்ம இஷ்யூ பண்ணலான்னு ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தோம், அதில் ஏதாவது ப்ரீமியம் அமௌண்ட் இருந்தால் அதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எந்த டைமுக்குள்ளே ஷேர்லாம் வந்து நம்ம அலாட் பண்ணுறோம் அப்படின்னு டிஸ்க்ளோஸ் அதாவது சொல்லியிருந்தோமோ அதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, அந்த அப்ளிகேஷன் மணி நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஷேர்ஸை அலாட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல் போதுமானதாக இருக்கா அப்படின்றதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அலாட்மெண்ட், அதாவது அப்ளிகேஷன் மணி வாங்குகிறோம்ல, அப்ளிகேஷன் மணி வாங்குறப்பயே நம்ம ஒரு டேட் சொல்லியிருப்போம், இந்த டேட்குள்ளே நாங்கள் வந்து ஷேர்ஸ் எல்லாம் அலாட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் நமக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க, ஆனால் அந்த டேட்குள்ளே நம்ம அலாட் பண்ணலை, எக்ஸ்ட்ராவாக தள்ளி போட்டுட்ருக்கோம், இன்னும் அலாட் பண்ண பாடு இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எவ்வளோ டேஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஏன் வந்து சொன்ன டேட்டில் நம்மளால் அலாட் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க பீரியட் ஃபார் விச், அதாவது எவ்வளோ நாள் நம்ம அலாட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் இன்வைட் பண்ணுறோம்ல, அதாவது அப்ளிகேஷன் மணி இன்வைட், அதாவது ப்ராஸ்பெக்டஸை தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணி நம்ம வந்து இன்வைட் பண்ணுறோம். பட் அது தாண்டி அதை பியாண்டாக போய் எவ்வளோ பீரியட் வந்துட்டு நம்ம இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்கோம் அலாட் பண்ணுறத அப்படின்றத மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது அதுக்கான ரீசன்ஸையும் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது இஷ்யூட் கேபிட்டலை தாண்டாத அளவுக்கு அப்ளிகேஷன் மணி எவ்வளோ இருக்குது, அண்ட் டு த எக்ஸ்டென்ட் நாட் ரீஃபண்டபிள், எது வரைக்கும் வந்து ரீஃபண்டபிள் பண்ண மாட்டோம், அதாவது அப்ளிகேஷனும் வந்துருச்சு அதை நம்ம அலாட் பண்ண போகிறோம் அப்படின்றதுன்னு நினைக்கிறேன். அதை வந்துட்டு ஈக்விட்டி அண்ட் ஷேர் அப்ளிகேஷன் மணி டு த எக்ஸ்டென்ட் ரீஃபண்டபிளா, புரியவில்லையே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே நாட் ரீஃபண்டபிள்னு இருக்குது, இங்கே ரீஃபண்டபிள்னு இருக்குது. ஸோ அது வந்து மேபி ஒரு டைப்போவாக இருந்துச்சுன்னா எனக்கு புரியுது, பட் அது டைப்போ இல்லைன்ற பட்சத்தில் எனக்கு புரியல. சரி, நம்ம எதுக்கு இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கேட்டுருவோம் தலைவர்கிட்ட. The last point means if share application money is received but is not going to be allotted or refunded properly, the amount is classified as a liability. ஸ்பெசிஃபிக்கலி எக்ஸஸாக நம்ம அமௌண்ட் வாங்கியிருக்கோம், ஓகே அது புரியுது, அதை நம்ம வந்து ரீஃபண்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் மீட் ஆகலை அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கோ அது ஃபுல்லாகவே நம்ம ரீஃபண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிறத அதர் கரண்ட் லைபிலிட்டிஸாக காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது, அவங்க எதோ கொடுத்துருந்தாங்க.
எக்ஸ்பிளைன் வேர்ட் பை வேர்டும்போம். Amount in excess of subscription or in case of requirement of minimum subscription or not met shall be separately shown under other current. இது லாஸ்ட் லைன் பா, இது எனக்கே புரிஞ்சுது. ஓகே, ஓ இதை மட்டும்தான் எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்கா. டே இவ்வளோ லாஸ்ட் மட்டும் இல்லைடா, உன்னை நம்பினேடா தம்பி. ஷேர் அப்ளிகேஷன் மணி நாட் எக்ஸீடிங் த இஷ்யூ கேபிட்டல்லேருந்து எனக்கு வேணும். நாட் எக்ஸீடிங் த புக்ஸ் வேர்டிங். ஷேர் அப்ளிகேஷன் மணி நாட் எக்ஸீடிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷேர் அப்ளிகேஷன் மணினா மணி ரிசீவ்டு ஃப்ரம் பீப்புள் ஹூ அப்ளைஸ் ஃபார் ஷேர், அது புரியுது. நாட் எக்ஸீடிங் த இஷ்யூட் கேபிட்டல். கம்பெனி கேன் ட்ரீட் த ஷேர் அப்ளிகேஷன் மணி ஆஸ் ஈக்விட்டி ஒன்லி அப் டு த அமௌண்ட் ஆஃப் ஷேர் இட் இஷ்யூட். கரெக்ட். நம்ம எவ்வளோ ஷேர் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் அந்த அமௌண்ட்டை தான் நம்மளால் அதை ஈக்விட்டின்னு சொல்ல முடியும். மிச்சத்தை நம்ம ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். கரெக்ட். ஓகே. அண்ட் டு த எக்ஸ்டென்ட் நாட் ரீஃபண்டபிள் ஆல்சோ த மணி மஸ்ட் பி நான் ரீஃபண்டபிள். ஸோ த அமௌண்ட் இஸ் தட் போத் within issued capital and not refundable. இதுதான் எனக்கு புரியல. goes under equity and share application money. ஓகே, அதாவது நம்ம இஷ்யூ பண்ண லிமிட்குள்ளேயும் இருக்கணும், நான் ரீஃபண்டபுளாகவும் இருக்கணும். ஸோ இதை நம்ம அடுத்த டவுட்டாக கேட்கலாம். அது ஏன் வந்து ரீஃபண்டபுளாக இருக்க போகுது, எல்லாமே நான் ரீஃபண்டபிள் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஓகே, அந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்ளிகேஷன் மணியில் நம்ம வந்து காட்டுவோம். நோ கன்சிடர் த போர்ஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் மணி தட் ஹேஸ் டு பி ரிட்டர்ன்டு கெனாட் பி ஷோன் அஸ் ஈக்விட்டி. ஓகே, அதை நம்ம வந்துட்டு அமௌண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷனை வந்துட்டு என்ன பண்ணணும், எக்ஸஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஓகே, ஆர் இன் கேஸ் ஆஃப் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் நாட் மீட் அந்த மாதிரி இருந்தால் இதில் காட்டணும். ஓகே, அந்த பாயிண்ட் எனக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன கேட்கலான்னு வந்தேன்னா 3 and 4 வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்கணும். 2 and 3 Exactly. Being within the issued capital limit does not automatically make it refundable. That's the part that was confusing in my previous explanation. Okay, the book has two separate conditions: not exceeding the issued capital and to the extent not refundable. Both conditions must be satisfied for the amount to be shown under equity and share capital. எக்ஸாம்பிள் 10 லட்சம் வாங்கிட்டோம், அப்ளிகேஷன் 8 லட்சம் வந்துருச்சு, 10 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போது அது ரீஃபண்டபுளா? இஃப் 8 lakh is for the shares that will actually be allotted non-refundable equity. If 8 lakhs has to be returned to application for some reasons. ஓகே, வேறு ஏதாவது ரீசன்னால நம்ம ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்றாங்க. சரி, ஓகேப்பா, அதுக்குள்ளே நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்குள்ளலாம் ரொம்ப போக வேணாம். ஐ ஹோப் இப்போ இது எல்லாமே புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பட் இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த பாயிண்ட் மட்டும் நம்ம தனியாக நோட்ஸ் மாதிரி எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்துருச்சு, அதர் கரண்ட் அசட்ஸ் வந்துருச்சு. ஐ ஹோப் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் ட்ரேட் பேயபிள்ஸ் அண்ட் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.